பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதங்களிலே அவரோடு கூட, யாரோடு கூட? இயேசுவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இயேசு உன்னதத்தில் உட்காருவதற்கு காரணம் உண்டு. காரணம், அவர் தேவன், அதனால அவர் உட்கார்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்து அவர் பிறந்து வாழ்ந்து மரித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் வலது வருஷத்தில் உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மையும் அந்த உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம். இயேசு உட்கார்ந்திருப்பதற்கு முழு தகுதி அவருக்கு இருக்கிறது. ஆனால் நாம் போய் உட்கார்ந்திருப்பதற்கு, அதுவும் இயேசுவோடு கூட, அவன் உன்னதத்தில் நம்மளை உள்ள விட்டதே பெரிய விஷயம். அதில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்க நம்மில் என்ன தகுதி இருக்கிறது? இங்கே தான் நமக்கு தேவன் பாராட்டின கிருபை காண்பிக்கப்படுகிறது. என்ன கிருபை? வேதம் சொல்லுகிறது 4-5 வசனங்களிலே நம்மிடத்தில் அவர் வைத்த மிகுந்த அன்பினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த அன்பு, அன்பின் மிகுதியில அவர் என்ன செய்தார் தெரியுமா? அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அந்த பாவத்திலிருந்து நம்மை எடுத்தார். அன்பினாலே எடுத்தார், அன்பினாலே உயிர்ப்பித்தார். அப்படி அக்கிரமத்திலிருந்து எடுத்த நம்ம எங்க வைக்கலான்னு பார்க்கிறார் பாருங்க. எந்த இடத்துல வச்சாலுமே நமக்கு வாழ்வு இருக்கும். காரணம், அவரால் வைக்கப்பட்டது இல்லவா? ஆனால் அவர் வேற எங்கேயும் வைக்காம அதனுடைய 6-7 வசனங்களில் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அந்த தயவினாலே அவர் என்ன பண்ணுகிறாரா? அவர் உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கிறார். அன்பினாலே உயிர்ப்பிக்கிறார், தயவினாலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதுதான் கிருபை. அவர் நம்மேல் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த கிருபையை போக்காதபடிக்கு, வீணடிக்காதபடிக்கு, மேலானவைகளை நாடி தேவனை பிரியப்படுத்தி கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எங்க மேல நீர் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது. அன்பினால் உயிர்ப்பித்து தயவினால் உம்மோடு கூட உட்கார வைத்திருக்கிறீரே, இதை கனப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.